அவன் வந்து என்னுடைய பேரெல்லாம் யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிற மாதிரி. பச்சையாக என்ன பண்ண, நீ என்னை யாருக்கு பெத்தன்னு தான் உழுக்கிட்டு வந்துட்டா மாதிரி. அதுக்கப்புறம் தானே அந்த அம்மா வந்து போனாங்க. சரி, பெத்த மனசு பித்து ஏதோ போகிறாங்க வராங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வெளியில் சொன்னால் நீங்கள் அவங்க தப்பாக அவதூறாக சொல்கிறீங்க. நான் அவதூறாக சொல்லலை, நடந்ததை சொல்கிறேன். இங்கே வந்து பிரச்சனை அவர் வாயிலேருந்து வருது இல்லை. இப்போ அவர் தானே எல்லாத்தையும் சொல்கிறாரு. பேர் போட வேணான்ட்டார். நீ வந்து கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்றாரு. அடுத்தது வந்து என்ன சொல்ல, தலைவராக சொல்லக்கூடாதுன்றாரு. இதெல்லாம் சொல்லி முதலியே சொன்னார். நான் 3 முறை சொல்லிட்டேன், நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கடா அப்படின்னு சொன்னேன், கேட்கல. நீ கட்சி ஆரம்பித்தா நான் வாழ்த்துவனும் சொன்னார். சரி, இப்போ இதெல்லாம் முன்னிட்டு என்ன பண்ணார், டிஜிபி ஆஃபீஸுக்கு லெட்டர் கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? டிஜிபி ஆஃபீஸில் போய் என்ன லெட்டர் கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்து ஊர்வலத்தை தடை பண்ணு. அப்படியே சொன்னார். யார் உரிமைக்காக இவன் போகிறான், என்ன உரிமை வாங்கி கொடுத்தா இதை போய் மீட்க போகிறான். அதே நீங்கள் தான் கடந்த நேர்காணல் நம்ம சேனல்லே சொன்னீங்க. ஆமாம், உரிமை மீட்டு போய் நான் யாருக்குன்னு கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் யாருக்கும் இல்லைங்க, இவனுக்கும் அப்படி தான் சொல்ல சொன்னீங்க. ஆமாம், அன்னைக்கு அதையும் அதை திரும்ப சொல்கிறாரு சார்.